அண்ணா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கண்ணப்ப தான் எங்கள் அப்பான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்? ஒருவேளை ரங்கநாதனுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது என் கல்யாணத்தில் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் பத்மநாபன் தான் எங்கள் அப்பா. நீங்கள் தயவு செஞ்சு குடிச்சிட்டு யார்ட்டையும் போய் உளறிடாதீங்க. அப்போ காதலுக்காக பாசத்தை 10 மேல் தள்ளி வச்சிட்ட, அப்படி தானே? தள்ளி போடுறேன் என் கல்யாணம் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சுந்தரத்தோட முடிவு எங்கள் அப்பா கையில், கண்ணனோட முடிவு என் கையால். வாடா பெகர், வாடா பெகர், வாடா பெகர். ஆஹா, பரம்பரையாக பழி வாங்க ஆரம்பிச்சிங்களா நீங்கள்? அப்படி பார்த்தா என்கிட்டேருந்து என் பொண்டாட்டியை பிரித்து பெங்களூருக்கு அனுப்பிச்சிடுறீங்களே, உன்னை நான் எப்படி பழி வாங்குறது? அது ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை பழி வாங்கணும்னா ராத்திரி பூரா உன் கூட உட்காந்து பேசிக்க போகிறேன், அவ்வளோதான். நிஜமாக தான் சொல்கிறேன், பேசுவோம், நைட் ஃபுல்லாக பேசுவோம். என்ன? அதுவும் சரிதான், பேசுறதுக்கு எதுக்கு லைட்டு? உனக்கு காது நல்லா கேட்டால் பத்தாது. போங்கண்ணே போங்கண்ணே போங்கண்ணே, நீங்கள் போங்க. இருட்டில் நம்ம பர்சனாலிட்டியை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். இதுவா பால் ருக்குக்கு. ருக்கு ருக்கு. உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நீ இதை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டே இரு, நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி இந்த கண்ணன், உங்களை 3 மாசம் பார்க்காம இருக்கணும்னு ஜோசியர் சொன்னாரு. ஆனா என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல. அதான் உங்க போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா இதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தான்னு அரவிந்த் சார் சொல்லியிருக்காரு. எல்லாம் நம்ம கல்யாணம் வரைக்கும் தான். நான் சொன்னது புரிஞ்சுதா? என்ன பால் அப்படியே கொண்டு வந்துட்ட? தூங்கிட்டாளா? என்ன சொல்ற? நீ ஒன்னும் புரியலையே. என்ன என்னன்னு சொல்லுமா. நீ ஒன்னும் புரியலையே. ஏன் இப்படி இழுத்துட்டு போற? ருக்கு, என்ன பார்த்துட்டு இருக்க? நிச்சயதார்த்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கமா. நிச்சயதார்த்த போட்டோவா? நான் இவ இழுத்துட்டு வந்தது பார்த்து என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். அவன் நிச்சயதார்த்த போட்டோ தானே பார்த்துட்டு இருந்தா. என்னவோ உலக அதிசயத்தை காட்டுற மாதிரி கூட்டிட்டு வந்த. என்ன பொண்ணுமா நீ? ராமச்சந்திரன்,
தூங்கலையா? ஆமா சார், பயமா இருக்கு. நான் என்ன நினைச்சு பயப்படல சார். என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நான் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போதுகளோ தெரியல சார். ரொம்ப பயமா இருக்கு சார். தீர்ப்பு வர நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. என்னாகுமோ ஏதாகுமோ தெரியல. நாம எந்த தப்பும் பண்ணாதப்போ எதுக்காக இப்படி வீணா பயப்படுறீங்க? எல்லாமே நல்லதா நடக்கும்னு நம்புவோம். இல்லை சார், கோர்ட்டில் அந்த பார்த்தசாரி சொன்னதை பார்க்குறப்போ நமக்கு என்னமோ தண்டனை கிடைச்சும் போல தோணுது சார். நடக்க போகாத ஒன்று நினைச்சு நீங்க கஷ்டப்படுறீங்க. ப்ளீஸ் நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். சார், தண்டனை எனக்கு மட்டும் கிடைக்குன்னா அதை பற்றி கூட நான் வருத்தப்பட மாட்டேன் சார். என்னோடு சேர்ந்து நீங்களும் அதை நினச்சாதான் சார் வருத்தமாக இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை இந்த கோர்ட்ல தோத்துட்டா கூட ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணி ஜெயிக்கலாம். நம்பிக்கையோட இருங்க. ஏதோ நீங்க இருக்கீங்க, அந்த கடவுள் இருக்கான். ஒன்றும் கவலைப்படாதீங்க ராமச்சந்திரன், எல்லாம் நல்லபடியா முடியும். படுத்து தூங்குங்க. செல்லம் பட்டுக்குட்டி, ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க்யூம்மா. வாடா வா, பெருமாளை சேவிச்சுக்கோ. பரவாயில்லம்மா, நீ ஆசீர்வாதம் பண்ணு, அதுவே போதும். நன்னா இருடா. நான் கிளம்புறேன். என்னடா பிறந்த நாள் அதுவுமா பறக்கிற? உங்க அப்பா உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, எடுத்துக்கோ. பரவாயில்லம்மா, கோர்ட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. போகிற வழியில் அப்படியே லாயரை பிக்கப் பண்ணிட்டு வேற போனோம். இன்னைக்கு ஜட்மெண்ட் இல்லையா? கொத, இன்னைக்கு நான் ரிட்டர்ன் வரும்போது கையோட மாப்பிள்ளையை அழிச்சுட்டு தான் வருவேன். இன்னைக்கு நான் மாத்தல டபுள் விசேஷம். மாப்பிள்ளை ரிலீஸோட சேர்த்து என் பர்த்டேயும் தடப்படலாம் செலிப்ரேட் பண்ணிடலாம். என்ன? சரிண்ணா. செல்லுக்குட்டி, உன்னை பார்க்க எனக்கு அப்பா வர போறாரு. அச்சுலு, அச்சச்சோ. அம்மா, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. அண்ணா, நாங்களும் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, வரேன். அச்சுலு, அச்சச்சோ. போத, நான் குழந்தைக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். நீ குழந்தைக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. சரிம்மா. மேடம், மேடம். யாருப்பா? ஓகே, வந்திருக்குமா? யாருக்கு? கண்ணன்றவருக்கு. யார் அனுப்பியிருக்காங்க? பெங்களூர்ல இருந்து ருக்மணி அனுப்பிச்சிருக்காங்க. ஆஹா, கொடு. அம்மா, இதுல ஒரு சைன் பண்ணுங்களா? தேங்க்யூ. என்னடி இது? கண்ணன் பிறந்த நாளைக்கு ருக்மணி பெங்களூர்ல இருந்து பொக்கே அனுப்பியிருக்கா. இது என்ன புது குழப்பம்? இதுல குழம்புறதுக்கு என்னமா இருக்கு? இல்லம்மா, அவ அப்பாவுக்கு நம்மள கண்டாலே ஆகாது. இந்த நிலைமையில பொக்கையெல்லாம் அனுப்புறது நன்னாவா இருக்கு? என்னம்மா இது? அவளுக்கு தான் வேற ஒருத்தரோட நிச்சயதார்த்தம் ஆயிடுத்து. நீயும் போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்த. இந்த நிலைமையில அவ பொக்கே அனுப்புறத ஏமா கல்மிஷமா எடுத்துக்கணும்? ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கலாம்ல. என்னமோ போ, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். சரி, நீ போய் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா.
ஃபோனாமா? ஹலோ அண்ணா குட் மார்னிங். நான் அரவிந்த் கிருஷ்ணா பேசுகிறேன். ஹலோ பர்த்டே பாய், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூண்ணா. பொக்கே அனுப்பி வச்சதுக்கும் தேங்க்ஸ். ஓகேவா? யார் அனுப்புனா? யார் அனுப்பினானா? நீங்கள் தான் அனுப்பி வச்சிங்க. பேர் எதுவும் போடலையே. நான் அனுப்புனேப்பா. வழக்கமா நான் உனக்கு ஃபோன்ல தானே விஷ் பண்ணுவேன். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட தான் ஃபோன் வந்தது. ஓ சரிண்ணா. பசங்கள்ட்டலாம் சொல்லிடுங்க. நான் அங்கே வந்துடுறேன். ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா வாப்பா. குழந்தைகள்லாம் உனக்காக ஆசையா ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்துடுறேன். ஹலோ. குட் மார்னிங் அத்தை. அதை எப்படி சொல்லி வச்ச மாதிரி நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நீங்கள் தான் எடுக்கிறீங்க. மாப்பிள்ள நல்லா இருக்கேளா? இருக்கேன். ருக்குவை பார்க்க தான் முடியலன்னா பேசக்கூட முடியல. அவ என்ன கண்காணாத தேசத்துல இருக்கா? பெங்களூர்ல தானே இருக்கா? வந்து பார்த்துட்டா போறது. வரேன் வரேன். ருக்கு இன்னும் பெட்டை விட்டு எழுந்திருக்கலையா? இல்ல எழுந்துட்டா. இருங்க கூப்பிடுறேன். ருக்கு ருக்கு வரமா. ஃபோன் வந்திருக்கு, சீக்கிரம் வா. என்னம்மா? மாப்பிள்ள பேசுறார். அரவிந்த் டி. சொல்லுங்க சார். தேங்க்ஸ், தன்யவாத், சுக்ரியா, நன்றிகள் பல. எதுக்கு? எதுக்கா? நான் என்னைக்கோ சொன்னதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு என் பிறந்த நாள் அன்னைக்கு பொக்கே அனுப்பிச்சிருக்கீங்க. அதுக்கு தான். நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டி சம்பிரதாயம்லாம் தேவையில்லை தான். இருந்தாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. கண்ணனுக்கு தானே பொக்கே அனுப்பிச்சேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் குத்தலாம் பேசுறாரு. என்னங்க பேச்சையே காணோம்? நீங்கள் பேர் போடாமல் அனுப்பிச்சா என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? ருக்மணி, என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் விஷ் பண்ணுறாங்கன்னா அது நீங்களாக தான் இருக்க முடியும். உங்களை விட்டால் எனக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் யார் இருக்காங்க சொல்லுங்கள். ஆமாம் அரவிந்த் சார், ஆமாம். நான் தான் உங்களுக்கு பொக்கே அனுப்பிச்சேன். விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. மறுபடியும் தேங்க்ஸ், தன்யவாத், சுக்ரியா, நன்றிகள் பல. வச்சிடாதீங்க. இந்த பொக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. ஜஸ்ட் பியூட்டிஃபுல். உங்களை மாதிரியே. பெங்களூர் ரோஸ் இல்லையா? பிரமாதமாக இருக்கு. அரவிந்த் சார், நம்ம பழக ஆரம்பிச்சு இப்பதான் நீங்க உங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறீங்க. அதுக்காக எனக்கு ட்ரீட் எதுவும் இல்லையா? இல்லாமலா? நான் அடுத்த வாரம் பெங்களூர் வரேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ வாங்கி கொடுத்துட்றேன். நீங்க முதல்ல பெங்களூர் வாங்க, அப்புறம் எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன். சரி, நான் வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகே, பாய் அரவிந்த் சார். பாய் பாய். பாயசம் வச்சு குடிக்க வேண்டியதுதான்.
அரவிந்த் சார் ம்ஹும். ம். அது இவ்வழக்கில் மேற்கொள்ளப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையிலும் காவல்துறை கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையிலும் ராஜா மற்றும் ராமச்சந்திரன் என்கிற இருவர் போலி பத்திரம் தயாரித்து மோசடி பண்ணியது நிரூபணமாகிறது. மேலும் பார்த்தசாரதி கோர்ட்டில் தெரிவித்த வாக்குமூலத்தை வைத்து பார்க்கும்போது அவரை பணத்துக்காக ஆசை காட்டி இணங்க வைத்திருப்பதன் மூலம் ராஜா மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய இருவரின் உள்நோக்கத்தை இந்த நீதிமன்றம் புரிந்து கொள்கிறது. இன்ஸ்பெக்டரின் விசாரணையில் ராஜாவும் ராமச்சந்திரனும் முரண்பாடான பதில்களையே கூறியிருக்கின்றனர். மேலும் அந்த ஃபார்ம் ஹவுஸை விற்க அவசரம் காட்டியிருக்கின்றனர். இதையெல்லாம் அவர்கள் மோசடி செய்ததற்கான காரணங்களாக கருதி இந்த நீதிமன்றம் அவர்கள் குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஆகவே சிஆர்பிசி 420 படி அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. அதன்படி ராஜா மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய இருவருக்கும் தலா 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் தலா ரூபாய் 1 லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இவ்வழக்கில் சம்பந்தமுடைய பார்த்தசாரதி என்பவர் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு இந்த நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கிறது. டேய், உங்க குடும்பம் நன்னா இருக்காதுடா. நீங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுவேல்டா. நன்னா இருக்க மாட்டேல்டா. ராஜா ராஜா ராஜா, டேய், என்னாச்சு பாத்தியா? சாரி கண்ணன்,